குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். இந்தியா கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் மாநிலம் வாரியாக சென்று கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு திரட்ட தொடங்கியுள்ளார். அதன்படி சென்னை வந்த சுதர்சன் ரெட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களுக்கு விருந்து அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சுதர்சன் ரெட்டியை கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்து பேசினார். அப்போது அரசியலமைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சுதர்சன் ரெட்டி தேவைப்படுவதாகவும் சுதர்சன் ரெட்டி துணை ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான வேட்பாளர் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க கூடியவர் சுதர்சன் ரெட்டி என்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள அத்தனை பேரும் சுதர்சன் ரெட்டியை வேட்பாளராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். தன்னாட்சி அமைப்புகளை பாஜக தனது தனி அமைப்புகளாக மாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் நமது அரசமைப்பு சட்டம் ஆபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தமிழர் என்ற முகமூடி அணிந்து பாஜக ஆதரவு கேட்கும் நிலையில் மக்களாட்சியை காக்க சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான அத்தனை நடவடிக்கைகளையும் செஞ்சுட்டு தமிழர் என்ற முகமூடி அணிஞ்சு ஆதரவு கேட்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரிக்கு. தனி மனிதர்களை விட தத்துவங்கள் தான் அரசியலை வழிநடத்தும். தனி மனிதர்கள் என்பவர்கள் வெறும் பிம்பங்கள் தான். அதனால எந்த கருத்தியல் மக்களுக்கான மக்கள் நலனுக்கான கருத்தியலோ அதைத்தான் ஆதரிக்கணும். எனவே சட்ட ரீதியாகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின, வாதாடின, தீர்ப்பு வழங்கின மாண்புமை சுதர்சன் ரெட்டி அவர்கள் இந்திய ஜனநாயகத்தை காக்க, நாடாளுமன்ற மரபுகளை காக்க, மக்களாட்சியை காக்க, அரசியலமைப்பை காக்க குடியரசு துணைத் தலைவராக வெற்றி பெற்று வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசிய சுதர்சன் ரெட்டி தனித்துவமான கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை கொண்டது தமிழ்நாடு என்றும் பாரம்பரியம் மிக்க தமிழ் மண்ணை வணங்குவதாகவும் தெரிவித்தார். தொலைநோக்கு பார்வை மற்றும் கல்வி, சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே தமிழக முன்னணி மாநிலமாக உள்ளது என்றும் மனித ஆற்றல் வளர்ச்சியில் பிற மாநிலங்களை விட தமிழக முன்னணியில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.